வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் சூப்பரான சுவையில் லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த லட்டு செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது அந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிச்சிட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இந்த லட்டு பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போது நெய் நல்லா உருகிருச்சு. இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு கூடவே ஒரு 10 திராட்சை சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் அந்த நெய்யிலேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது இது எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போது அந்த நெய்யிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணுங்க. அந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நான்ஸ்டிக்லேயே செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடிகனமான பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதில் செய்யலாங்க. இப்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ஓரளவு வெந்து வந்திருக்கு. இன்னும் கூட நல்லா வேகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை உடச்சி விட்டுறலாம். இப்போது மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து உதிரி உதிரியாக வரணுங்க. பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இன்னும் கூட நம்ம நல்லா உடச்சி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக இது நல்லா வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குங்க. அதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி பரபரன்னு இருக்கணும். அப்போ தான் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம பாகு காய்ச்சிடலாங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது 2 ஏலக்காயை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் வேண்டாங்க. இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த நெய் எல்லா மாவுலையும் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கை பொறுக்கிற சூடு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி லட்டுவாக இதை நம்ம உருட்டி வச்சிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் பூந்தி பொரிக்காமல் ரொம்பவே சுலபமாக நம்ம சூப்பராக லட்டு செஞ்சிட்டோம். இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.